ஹாய் கைஸ், நம்ம தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பரபவ ஆண்டாக நமக்கு பிறக்க போகிறது. அந்த நாளை நம்ம கனி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாள் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களே அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மொதல் நாள் அன்னைக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மொதல் நாள் அன்னைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் செய்துட்டு அன்னைக்கு தேவையான நம்ம தானியங்கள் எல்லாமே வாங்கிக்கணும். அரிசி, பருப்பு, உப்பு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு 5 வகை தானியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும். முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மாப்பழா, வாழைன்னு. முக்கணிகள் கிடைக்கலன்னா எந்த கனி வேணாலும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு கண்ணாடி வச்சு நம்மளுக்கிட்ட இருக்கிற தங்க நகைகளோ வெள்ளி நகைகளோ அதை அந்த கண்ணாடிக்கு ஒரு பொட்டு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இந்த பழங்கள் எல்லாத்தையும் வச்சு சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி மஞ்சள் பூக்களால் அந்த தட்டுக்களிலெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு போயிட்டு நம்ம படுத்து தூங்கி காலையில் முதல்ல எழுந்திரிச்ச உடனே அந்த சித்திரை கனியை தான் நம்ம அந்த தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்லாத்தையும் 2 கையாலையும் தொட்டு கண்ணில் ஒத்தி எனக்கு இந்த வருடம் அமைய போகிறது எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும் பொழுது இதே தட்டை நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு இனிப்பு நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அந்த பூஜை பண்ணும் பொழுது நேரங்கள் பார்த்து நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அந்த நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 to 7, அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா 7:20 to 8:45, அதுக்கப்புறம் 10:40 to 11:50 இந்த டைமில் நம்ம பூஜை பண்ணி நம்ம சிறப்பு வழிபாடுகள்லாம் செஞ்சு நம்ம இறைவனை நலமுடன் வேண்டிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.